ஹாய் ஹலோ பீப்பிள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். ஸோ தீ பரவட்டும் பராசக்தி படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அப்புறமா நம்ம அதர்வா, ஸ்ரீலீலா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரு. ஜிவி பிரகாஷ்க்கு இது 100வது படம். நம்ம சிவகார்த்திகேயனுக்கு இது 25வது படம். சுதா கோங்கரா இந்த படத்தை இயக்கியிருக்கிறாங்க. இந்த படத்துடைய ட்ரெய்லர் கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துக்கு மேலே இந்த ட்ரெய்லர் இருக்குது மக்களே. ஆனால் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு என்ன இது இவ்வளோ நேரம் போகுது அப்படின்ற ஃபீலே வரல. அப்படி ஒரு எங்கேஜிங்கான ட்ரெய்லர் கட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக ரொம்ப மாஸாக கட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணலை. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கண்டென்ட், இந்த படத்தில் என்ன பேசியிருக்கிறோம், என்ன சொல்ல வர்றோம் அப்படின்றத மட்டுமே மையமாக வச்சு இந்த ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்கிறாங்க. எப்போவுமே இந்த ட்ரெய்லரில் ஃபுல் அந்த என்ன கண்டென்ட் அப்படின்றத ரிவீல் பண்ணாமல் பண்ணுறது ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை பயங்கரமாக பார்த்தியா கண்டென்ட் என்ன, ஜானர் என்ன அப்படின்றதே இங்கே ரிவீல் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க அப்படிலாம் பயங்கரமாக பேசுவாங்க. பட் இங்கே ஓப்பனாக உடச்சி விட்டாங்க. இதுதாங்க 1964 நடந்த இந்த மொழிப்போர் பிரச்சனை, மொழி போராட்டம், அதுக்காக இந்தி திணிப்புக்கு எதிராக போராடின ஸ்டூடெண்ட்ஸ், அதை பற்றின கதை தான். அதுவும் இந்த கதை எப்படிப்பட்ட கதை அப்படின்றது ஓப்பனாக உடச்சிட்டாங்க. சிவகார்த்திகேயன் அண்ட் அதர்வா அண்ணன் தம்பி. இதில் தம்பியான அதர்வா பயங்கரமாக அந்த மொழி எதிர்ப்புக்கு, அந்த ஹிந்தி இம்போஷனுக்கு அகெயின்ஸ்டாக பயங்கரமாக ஆக்ரோஷமாக இருக்கிறாப்புல. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டான அதான் ரயில்வேஸில் வேலை பார்க்குற நம்ம சிவகார்த்திகேயன், அவர் எப்படி இந்த போராட்ட காலத்துக்குள்ளே வாராரு, அதில் ரவி மோகன் எங்கேருந்து வாராரு அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டு, ஸ்பெஷலி ஒரு ஸ்பெஷல் அப்ளாட்ஸ் டு டயலாக்ஸ். உண்மையிலே இந்த உனக்கு போராட்டம் பண்ணால் டெல்லியில் போய் போராடுறா, அப்படி டெல்லி மட்டும்தான் இந்தியாவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் எல்லாமே இங்கே நம்ம தமிழ் மக்களுக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக தான் நான் பார்க்குறேன். பயங்கர இன்டென்ஸான ஒரு எமோஷ்னலான ஒரு ட்ராமாவாக இந்த படம் இருக்க போகுது அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. இது எந்த அளவுக்கு கொஞ்சம் கமர்ஷியல் எலமெண்ட்டும் நம்ம சுதா கோங்கரா மேம் உள்ளே சேர்த்துருக்க போகிறாங்க அப்படின்றது மட்டும்தான் நாம் ஜனவரி 10 பார்க்க போகிறோம். கதை இதுதான். இதில் ஸ்க்ரீன் ப்ளே எவ்வளோ எங்கேஜிங்காக நம்மளை வச்சுருக்க போகிறாங்க, அதை பொறுத்து தான் இந்த படத்துடைய சாதக பாதகங்கள், வெற்றியா தோல்வியா அப்படின்றது எல்லாமே முடிவு செய்யப்படும் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட்டு. சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அப்புறமா நம்ம அதர்வா 3 பேருடைய பெர்ஃபார்மன்ஸும் டாப் நோச் மக்களே. அதுவும் சிவகார்த்திகேயன் ஒரு என்டர்டெய்னராக நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நல்லா காமெடி பண்ணுவாப்பில், நல்லா டான்ஸ் ஆடுவாப்பில், நல்லா மாஸ் ஆக்ஷன்லாம் பண்ணுவாப்பில். பெர்ஃபார்மன்ஸும் நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்குறோம் கொஞ்சம். பட் இந்த படத்தில் முழுக்கவே அவருக்கு ரொம்ப இன்டென்ஸான ஒரு கேரக்டர் அப்படின்றது தெரியுது. பட் அதை விட இன்டென்ஸான ஒரு கேரக்டர் தான் நம்ம அதர்வா அண்டு ரவி மோகனுடைய கேரக்டர். ரவி மோகன் சார், கொலமாஸ் சார், அவங்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படி இருந்துச்சு. நம்ம இந்த இன்டர்வியூஸ், அதுக்கப்புறமா நம்ம இந்த பராசக்தி ஆடியோ லான்ச்செல்லாம் அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியான கை போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும். எஸ், ரியல் இருந்தால் ரொம்ப ஜாலியான கை தான். பட் இந்த படத்தில் ரொம்பவே டெரராக அப்படி ஒன்று பண்ணியிருக்காப்புல. அவருடைய வாய்ஸே நடிக்குதுங்க. எஸ், கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதர்வாக்கும் இதில் ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் தான் அப்படின்றது நல்லா தெரியுது. ஸோ அந்த 1964 அதை பற்றி முழுசாக தெரியாதவங்க, நம்ம தமிழர்கள் இந்தி திணிப்புக்கு தான் எதிரானவர்கள், இந்தி மொழிக்கு எதிரானவர்கள் கிடையாது அப்படின்றத காலங்காலமாக இங்கே பல தலைவர்கள் பதிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பட் இங்கே நிறைய பேர் பாத்தியா அப்போவே ஹிந்தியை ரொம்ப எதிர்த்துட்டாங்க, அதனால தான் நம்மலாம் இப்படி இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்காங்களே. அது எல்லாத்துக்குமே ஒரு விடையாக இந்த ஜென்சி மக்களுக்கு, இந்த ஜென்ரேஷன் மக்களுக்கு கடத்தணும் அப்படின்றதுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக தான் எனக்கு தெரியுது. ஸோ இதில் எந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் இருக்க போகுது, ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட் இருக்க போது, பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இது எந்த அளவுக்கு ஆடியன்ஸோட எங்கேஜிங்காகி ட்ராவல் ஆக போகுது அப்படின்றத மட்டும்தான் நம்ம ஜனவரி 10 பார்க்கணும் மக்களே. ஸோ இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் ஐ எம் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். ஒரு ஃபயரான ஒரு ட்ரெய்லராக தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. அப்புறமா ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை பற்றி பேச மறந்துட்டேன். ஜிவி பிரகாஷ் 100 ஃபில்ம் பாட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி மக்களே. நீங்கள் அந்த பாட்டு கம்ப்ளீட் ஆல்பம் கேட்குறப்பே உங்களுக்கு ஒரு மெலடியாக இருக்கும்,
ஒரு அடிப்பாட்டு இருக்கும். இப்படி எல்லாமே வந்து அந்த 1960s அந்த டோன்லேயே எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக ஒரேடியாக 1960s டோனுக்கு போகாமல் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கும் அது கேட்சியாக இருக்கிற மாதிரி அந்த ஜென்ரேஷன் மியூசிக்கை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருப்பாங்க. பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் அப்படின்னு சொன்னால் பிஜிஎம்மு கொளுத்தி விட்ருக்காப்புல. எனக்கெலாம் வந்து சில சீக்வன்ஸ், குறிப்பாக நம்ம ரவிமோகன் அண்டு சிவா 2 பேருடைய அந்த ஃபேஸ் ஆஃப் சீக்வன்ஸ்லாம் வர்றப்போ வந்து பார்ப்போம் தேட்டரில் இது எப்படி நம்மளுக்கு கனெக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பல இடங்களில் கண்டிப்பாக மியூசிக் ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்றது வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர் பார்த்த உங்களுக்கும் அது ஃபீல் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்டையர் டீம், குறிப்பாக வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, கேமரா எல்லாருமே நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் பயங்கரமாக வேலை பார்த்துருக்குறாங்க. அந்த மெனக்கெட் வந்து ட்ரெய்லர்லேயே தெரியுது. ஸோ அஃப்கோர்ஸ் படம் பார்க்குறப்ப நமக்கு வந்து அது இன்னும் பாரா ஓ மை காட் இதில் எது செட்டு அப்படின்றதே வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மக்களே. ஓவராலாக அந்த படத்துக்கு மேலே ஒரு ஹைப் இருக்குல்ல, அதை வந்து கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. காரணம் இந்த கண்டென்ட், அதுவும் குறிப்பாக நம்ம தமிழ் மக்களுக்கு இந்த கண்டென்ட் செம்மையாக கனெக்ட் ஆகும் மக்களே. அதுக்கு இந்த ட்ரெய்லரில் வரக்கூடிய சில வசனங்கள் நமக்கு வந்து சாட்சியமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இன்னொரு வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன்.